இங்கே குழுமி இருக்கிற நம்ம எல்லோரின் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தை இன்றுடன் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். நாளைய தினம் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பெருநாளை இன்ஷா அல்லாஹ் நாம் கொண்டாட இருக்கிறோம். ரமதானுடைய நிறைவாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில செய்திகளை இந்த ஜும்ஆவினுடைய உரையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈது பெருநாள் என்பது ரமலானுக்குரிய நிறைவு நாளை தவிர நமக்கான நிறைவு நாள் அல்ல. பொதுவாக ஈது பெருநாள் வந்துவிட்டால் அமல்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது என்கிற ஒரு உணர்வோடு அமல்களை நாம் குறைத்துக் கொள்வதல்ல, பெருநாளை நாம் கொண்டாடுவதனுடைய நோக்கம். அது அந்த மாதத்தை நிறைவு செய்து அந்த மாதத்தினுடைய வழிபாடாக வருடத்திலே 2 முறை ஈது பெருநாளை அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைத்து தந்து அதை ரமதானுடைய நிறைவு பகுதியிலே அமைத்திருக்கிறார். அவ்வளவுதானே தவிர அது நம்முடைய அமல்களுக்கான ஒரு நிறைவு நாள் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரமதானுக்கு பின் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய நினைவூட்டல் நமக்கு மிகவும் அவசியமானது. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு வினாடியும் நூற்றுக்கணக்கான நியமத்துகளை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நியமத்துகள் அத்தனைக்கும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை சதாவும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த தன்மை உள்ளவர்களா நாம் என்று பார்த்தால் அதிலே மிகவும் குறைவான ஒரு நிலைதான் நம்மிடத்திலே இருக்கும். ஆனால் மற்ற படைப்புகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மற்ற படைப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அந்த எல்லா படைப்புகளும் எல்லா நேரங்களும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றன, நினைத்து கொண்டே இருக்கின்றன என்று குர்ஆன் சொல்கிறது. அவலம் யரவு இலா மா ഖലഖல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ ظிலாலுஹு அலல் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாகிரூன். அல்லாஹ் எந்த படைப்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறானோ அந்த படைப்புகள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்த வண்ணம் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா மற்ற படைப்புகளுடைய நிலைகளை சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் யதார்த்தத்தில் இந்த உலகத்திலே மாறு செய்யக்கூடிய ஒரு படைப்பு இருக்கும் என்றால் அது மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் தான். மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை மறந்து போகிற பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தனக்கு செய்த அருட்கொடைகளை மறந்து அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் மனிதர்களிடத்திலேயும் ஜின்களிடத்திலேயும் தான் அதிகம் இருக்கிறது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல நேரங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். எனவே அருட்கொடையில் எந்த குறைவையும் வைக்காத, எல்லா காலத்திலேயும் அல்லாஹ் தஆலா அந்த அருட்கொடையில் எந்த குறைவுகளையும் வைப்பதில்லை. ஆனால் நாம் தான் அல்லாஹ்வை மறந்து போகிறோம். எல்லா காலத்திலேயும் சதாவும் அல்லாஹ் அருட்கொடைகளை நமக்கு நினைத்து அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறான் என்பது ஹதீஸே குதுஸியிலே, ஒரு நீண்ட ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் சொல்வதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார். ஒரு ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ன ஆதம் இன் ذكرتني ذكرتك وإن نسيتني ذكرتك. ஆதமுடைய மகனே, நீ என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உன்னை நினைவு கூர்கிறேன். وإن نسيتني ذكرتك. நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை நினைவு கூர்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லீ அலைக ஃபரீதத்துன் வலக அலைய ரிஸ்குக். உனக்கு என் மீது ஒரு கடமை இருக்கிறது, எனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை உன் மீது இருக்கிறது. அது உனக்கான ரிஸ்கை நான் நிறைவாக தருவது, உனக்கான உணவை அன்றாடம் உனக்கு எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திலே எல்லாம் உனக்கான ரிஸ்கை கொடுப்பது அது என் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. فإن خالفتني في فريضتي لم أخالفك في رزقك.
நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஏதேனும் குறைபாடு வைத்து விட்டால் உனக்கு செய்யக்கூடிய உனக்கு தர வேண்டிய ரிசுக்கில் நான் எந்த குறைபாடும் வைப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில படித்தால் நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்கில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அல்லாஹ் கொடுப்பதை மிகச்சரியாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படியெல்லாம் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நீ என்னை தேடினால் என்னை நீ பெற்றுக் கொள்வாய். நீ என்னை தேடும் பொழுது நீ என்னை பெற்றுக்கொள்வாய். நீ என்னை பெற்றுக்கொண்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனையையும் நீ பெற்றுக்கொண்டதை போல, நீ என்னை பெற்றுக்கொண்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உனக்கு கிடைத்தது போல, நீ என்னை இழந்து விட்டால் உலகத்தில் உனக்கு எது கிடைத்தாலும் எல்லாவற்றையும் இழந்ததை போலதான். அல்லாஹ் இப்படியாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வந்து தன்னுடைய படைப்புகள் அவர்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும், அதை குறித்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகங்களை குறித்து ஆழமாக அதனை உணர வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். லம் அஸல் உதப்பிரு ஃபீக தத்பீரா, உன்னை நான் கட்டம் கட்டமாக படைத்ததை நீ நினைத்து பார். உன்னை நான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் படைத்தேன் என்பதை நீ நினைத்து பார். தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது யாருமே உனக்கு உணவளிக்க முடியாது. அந்த உணவை தேவையான நேரத்தில் சரியான முறையில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது நான் தான். அதனை நீ நினைத்து பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மன் அவுஸலக லகதா இந்தமா குன்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக, உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது உனக்கு தேவையான உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்பதை நீ நினைத்து பார். أوحيت ملك الموكل بالأرحام بأن أخرجك على عيشة من جناحي, அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து எந்த சிரமமும் இல்லாமல் மலக்குகளுடைய உதவி கொண்டு இந்த பூமியிலே உள்ள எந்த காயமும் இல்லாமல் அவர்களுடைய இறக்கைகளை பாதுகாப்பாக கொண்டு இந்த பூமியில் கொண்டு வந்து சேர்த்தது அது என்னுடைய வேலை, அது நான் செய்தது. நான் உனக்கு சொரிந்த அருட்புறையால் தான் இந்த பூமியில நீ அழகான முறையிலே வெளியிலே வந்து சேர்ந்தாய் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படியாக இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது சரி, பிறப்பதை அல்லாஹ் இப்படி அமைத்தான், பிறப்பை அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்போடு அமைத்தான் என்பது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த அத்தனையும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு வேண்டி பார்த்து பார்த்து செய்ததை அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். நீ பிறக்கும் பொழுது கடிப்பதற்கு உன்னுடைய வாய்களில் பற்கள் இல்லை. நம்ம பிறந்த குழந்தைகள்கிட்ட நம்ம விளையாடுறதே எப்படி விளையாடுவோம்? வாயில கை வச்சு விளையாடுவோம். ஒரு 10 வயசு பிள்ளைட்டு விளையாடு பாருங்க, என்ன ஆகும்? கையை துண்டிச்சிடும். அது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் அவ்வளவு வேகமா கடிக்கும் இல்லையா? ஆனா பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட அந்த பற்கள் வளர்கிற பருவம் வரைக்கும் நம்முடைய அந்த விரல்களை அதை வச்சு அதை கடிக்கும் போது அதுக்கு ஒரு சுகம், நமக்கு ஒரு சுகம். இது அப்படி ரெகுலரா செய்யும். அப்ப அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். லாலக சின்னுன் தகதா, கடிப்பதற்கு உன்னிடத்திலே பற்கள் இல்லை. வலாலக எதும் தபதிஷ், பிடிப்பதற்கு உன்னிடத்திலே ஒழுங்கான கரம் இல்லை. வலாலக ரிஜுலும் தம்ஷி, நடப்பதற்கு உன்னிடத்திலே கால்கள் இல்லை. எல்லாவற்றையும் கட்டம் கட்டமாக உனக்கு நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், நான் தான் அந்த ஏற்பாடுகளை செய்தேன், அந்த சக்தியை செய்தேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரி, அறிவு சார்ந்து மனிதனுடைய அறிவு எப்படி இருந்தது? வரும் பொழுது அவன் எதையுமே அறியாதவனாக இந்த உலகத்திலே இருந்தான். இரவு எது பகல் எது என்பது தெரியாது. மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. யார் தாய் யார் தந்தை என்பது கூட அறியாத ஒரு நிலைகள் இருந்தது. நன்மை எது தீமை எது என்பதை அவன் அறிய மாட்டான். நண்பன் யார், தன்னுடைய எதிரியார் என்பதை அறியாத ஒரு பருவம். இப்படி எல்லா பருவங்களையும் கடந்து வரக்கூடிய நிலையில் உனக்கான எல்லா அறிவின் ஆற்றல்களையும் கொடுத்தது நான் தான். ஆனால் பிறக்கும் போது அது உனக்கு கிடையாது. வல்லாஹு அஸ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ, குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது ஒன்றுமே அறியாதவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தீர்கள். பிறகு கேட்கும் அந்த ஆற்றலையும் பார்க்கக்கூடிய திறனையும் உள்ளத்தால் நல்லது கெட்டதை விளங்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் நான் தான் உங்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் சொல்வது, இந்த உலகத்திலே நீங்கள் பிறக்கும் பொழுதும் சரி, பிறப்பதற்கு முன்னாலும் சரி, பிறக்கும் பொழுதும் சரி, பிறந்ததற்கு பின்னாலும் சரி,
நீங்கள் இந்த உலகத்திலே செவ்வனே வாழ்வதற்கான அத்தனை அருட்படைகளையும் நான் தான் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், அமர்துலக அரகைனி ரகைகைனி யும்பிதானி லக லபனன் ஹாலிசன். அல்லாஹ் பிறக்க செய்து அந்த குழந்தைகளுக்கு தாயினுடைய அந்த மடுவிலிருந்து பால் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அமைத்ததை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மெல்லிய ஒரு நரம்பு போன்ற ஒரு வஸ்துவை கொண்டு நீ பிறந்ததற்கு பின்னால் உனக்கு அந்த பாலை குறிப்பாட்டக்கூடிய வேலையை நான் செய்தேன். அது பரிசுத்தமான பாலை உனக்கு கொடுத்தது. அது குளிர்காலத்திலே சூடானதாகவும் கோடை காலத்திலே குளிரானதாகவும் அல்லாஹ் அந்த பாலை வைத்துக் கொடுத்தான். குழந்தைகளுக்கு பால் உண்ணக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த பால் மடுவிலிருந்து வரும் பொழுது, அந்த மார்பிலிருந்து வரும் பொழுது அந்த பாலை அல்லாஹ் தேவைக்கு ஏற்ப அதனுடைய நிலைகளை மாற்றி கொடுத்தான். குளிராக தேவைப்படும் பொழுது குளிராக கொடுத்தான், உஷ்ணமாக தேவைப்படும் போது உஷ்ணமாக கொடுத்தான். இதையெல்லாம் நான் தான் செய்தேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்னை அல்லாமல் இதற்கு யாரால் சக்தி பெற முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். நான் அல்லாமல் இந்த சக்தியை இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் அமைத்து தருவது வேறு யாரால் முடியும் என்று கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானங்களையும் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்தது நான் தான். அதில் எந்த குறைபாடுகளையும் வைக்கவில்லை. இவை எல்லாவற்றையும் உன்னுடைய ஏற்பாட்டிற்காக, உன்னுடைய நிலைகளுக்காக, உன் வாழ்வாதாரத்திற்காக இவற்றை எல்லாம் நான் படைத்து வைத்திருக்கிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஆதம் இப்படியெல்லாம் எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்ததனுடைய நோக்கம், உனக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் உன் வாழ்க்கையுடைய அத்தனை தரங்களையும் நான் அமைத்துக் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னை நீ வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இவ்வளவு பெரிய ஏற்பாடு எல்லாம் என்னை நீ வணங்க வேண்டும் என்பதற்குத்தான். எனவே உன்னுடைய வாழ்க்கையை வீண் விளையாட்டுகளிலே கழித்து விடாதே. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய வாழ்க்கையை வீண் விளையாட்டுகளில் கழித்து விடாதே. நான் உனக்கென்று என்ன ரிசுக்கு தேவையோ அதையெல்லாம் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அதனை தேடி அடையக்கூடிய நிலையில் என்ன நோக்கமோ அதனை மறந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். உனக்கான ரிசுக்கு இருக்கிறது. எனவே என்னை மறந்த நிலையில் அந்த வாழ்க்கையை தேடி அடைந்து திரிவதை ஆக்கிக் கொள்ளாதே. அடுத்து அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்கிறான், வலாலி அம்ரின் கத அஜஸ்த அன்ஹு இன்னமா خلقتكم لتعبدوني كثيرا وتذكروني طويلا وتسبحوني بكرة وأصيلا. எனவே இந்த நோக்கத்தை மறந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளாதே. உண்மையாக உன்னை படைத்ததனுடைய நோக்கம் என்பது لتعبدوني كثيرا, என்னை அதிகமாக நீ வணங்க வேண்டும் என்பதற்காக. وتذكروني طويلا, சதா காலமும் என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நான் உன்னை படைத்ததனுடைய நோக்கம். காலையிலும் மாலையிலும் என்னை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னை இவ்வளவு தூரம் அழகாக செவ்வனே படைத்ததனுடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த நீண்ட நெடிய ஹதீஸ குதுஸியிலே உணர்த்துவதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். அப்போ இந்த உலகத்திலே நாம் கட்டம் கட்டமாக மிக நேர்த்தியாக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டிலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது அவனை நாம் வணங்க வேண்டும் என்பதற்காக. அந்த வணக்கம் ஏதோ ஒரு மாதத்தோடு நிறைவு பெறுவதற்காக அல்ல. எல்லா காலமும் சதா காலமும் அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா எப்படி அவன் மறந்தாலும் கூட நினைவு கூர்ந்து என்ன தேவையோ அதனை சரியாக நிறைவேற்றி கொடுக்கிறானோ, அது போல சதா காலமும் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் மனித வர்க்கத்திற்கும் ஜின் வர்க்கத்திற்கும் எல்லா விதமான சகல ஏற்பாடுகளையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்து கொடுத்திருப்பதாக, அதிலே முதன்மையாக மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதாக இது போன்ற வரலாறுகள், இது போன்ற ஹதீசுகள், செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதம் நிறைவு பெறுதல் என்பது அது அமல்களுக்கான நிறைவு அல்ல. எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ்வை நினைவு பெறக்கூடிய தன்மையுடையவர்களாக நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு இதர படைப்புகள் ஒவ்வொரு நாளும் மனிதர்களை பார்த்து கோபம் வருகின்றன. இதர படைப்புகள் கோபமுற்று சில வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. அதனை ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. மாமின் யௌமின் இல்லா வல் பஹ்ரு
தஸ்தஅذினு ரப்பஹு லிஅன் தக்ரிக இப்ன ஆதம். ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறது, தன் ரப்பிடத்திலே அனுமதி கேட்கிறது. இதோ இந்த ஆதமுடைய மகனை நான் விழுங்கிக் கொள்கிறேன், இதோ இந்த ஆதமுடைய மகனை நான் மூழ்கடிக்க செய்து விடுகிறேன் எண்ணில் இந்த நீரில், அதற்கு நீ அனுமதி கொடு. காரணம், அவ்வளவு தூரம் இந்த ஆதமுடைய மகள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கின்றன என்பது ஹதீஸிலே வரக்கூடிய செய்திகள். மாமின் யௌமின் இல்லா வல் அர்து லிஅன் தக்ஸிஃப இப்ன ஆதம். ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது, இவனை நான் அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறேன், இறைவா எனக்கு அனுமதி கொடு. மாமின் யௌமின் இல்லா வஸ்ஸமாஉ லிஅன் தஹ்ரீக இப்ன ஆதம். வானங்கள் ஆகாயம் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது, இவனை நான் அப்படியே கரித்து விடுகிறேன் நெருப்பை கொண்டு, அதற்கு நீ அனுமதி கொடு. இப்படியெல்லாம் படைப்புகள், மற்ற படைப்புகள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிற அளவிற்கு மனிதர்களுடைய செயல்பாடுகள் நன்றி மறந்ததாக அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் அமைந்து விடுகிறது என்பதை இது போன்ற ஹதீஸனுடைய செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. எனவே சதா காலமும் அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளை நோக்கி நம்மை நாம் செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி காலமாக இந்த புனித ரமலான் நமக்கு அமைந்திருந்தது என்பதை அன்பானவர்களை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே கால ஓட்டத்தில் ரமலானை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில், அந்த காலத்தினுடைய சுழற்சியில் காணாமல் போகக்கூடிய பதர்களை போல நாம் ஆகிவிடக் கூடாது. பதர்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ஏன் நாம் பதர்களாக மாறி போகிறோம்? கடைசியில் அந்த ஹதீஸை நாம் நினைவு கூர்ந்து நிறைவு செய்யலாம். ஆக கால ஓட்டத்திலே பதர்களை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலத்திற்கும் தோதுவான முன்னெடுப்புகள் அவர்களிடத்திலே இருந்தது. அது வணக்க வழிபாட்டு ரீதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சவால்களான செயல் திட்டங்களாக இருந்தாலும், நபியுடைய காலத்திற்கு பின்னால் வந்த ஒவ்வொரு நபித்தோழர்களும் அந்தந்த காலகட்டத்திற்கு தோதுவான முன்னெடுப்புகளை கொடுத்து முயற்சிகளை செய்து சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாத்தை நிலைபெறச் செய்வதற்கான உழைப்புகளை கொடுத்தார்கள் என்பதற்கு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறுகளும் நமக்கு சான்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ஒரு போல இருந்தது, அதற்கு பின்னால் உள்ள காலம் குழப்பமாக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த அந்த தருணமும் கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பமும் திடுக்கமும் ஏற்பட்டதை வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அடுத்தடுத்து வந்த ஹலீஃபாக்கள், முதல் ஹலீஃபாவாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யோசித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய வேதனைகளும் ரணங்களும் இருக்கும். பெருமானாருடைய வஃபாத்தும் பெருமானாருடைய இழப்பும் அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அதை பற்றி சிந்திக்காத ஒரு தருணத்தில் ஏற்பட்ட அந்த சமயத்தில் சஹாபாக்கள் மிக பெரும் மனோரீதியான ஒரு உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட தலைமையாக சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த அவர்களுக்கு பெருமானாருடைய இழப்பு ஒரு புறம், பெருமானார் வஃபாத்தாகிவிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பலரும் குழப்பத்திலே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பெருமானார் வஃபாத்தாகவில்லை என்று பேசுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவனை நான் சும்மா விட போவதில்லை என்று பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட மிக நெருக்கடியான ஒரு சூழலில் தான் அல்லாஹ் தஆலா யாரை தேர்வு செய்கிறான்? சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறான். தேர்வு செய்யப்பட்டு கலீஃபாவாக ஆனதற்கு பின்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய சவால் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருந்து முத்திரையாக, இறுதி முத்திரையாக, நபுவத்தினுடைய முத்திரையாக அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனதற்கு பின்னால் தன்னை நபி என்று ஆதரக்கூடிய ஒரு கூட்டம் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய খিলাফத்திலே உருவானது. ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு வெளியிலே இது போன்ற பொய்யர்கள், தன்னை நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் உருவானார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்டர்னலாக இஸ்லாத்திற்கு உள்ளே சில கடமைகளை நிறைவேற்றுவதில் சுணக்கம் காட்டக்கூடிய இஸ்லாமியர்கள் உருவானார்கள். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஈமானிய ரீதியான பலவீனங்கள் ஏற்பட்டது. அதனுடைய வெளிப்பாடாக ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு கூட முன்வராத சூழல்கள் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் கடந்து
ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலாக கலீஃபா உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. ஆனால் அந்த 2 வருடமும் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழிநடாத்தி செல்லுகிற மகத்தான பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே காலங்கள் மாறி வரும், சில நெருக்கடிகள் வரும், சில சவால்கள் வரும். இந்த சவால்களுக்கு மத்தியில் நாம் எந்த அளவு தூரம் இஸ்லாத்தில் அடியொற்றி வாழுகிறோம் என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கிற சவாலோ அல்லது கேள்வியோ. ரமலான் எல்லோரும் ஓடோடி வந்தார்கள் பள்ளியை நோக்கி, நாமும் வந்து விட்டோம். எல்லோரும் நோன்பு நோற்றார்கள், நாமும் நோன்பு நோற்று விட்டோம். நாளை மறுதினம் நாம் பெருநாளை முடித்ததற்கு பின்னால் 6 நோன்பு. நம்ம எத்தனை பேர் நோற்பதற்கு உறுதியேற்று இருக்கிறோம்? இங்கேதான் நமக்கான ஈமான் இருக்கிறது, இங்கேதான் நமக்கான பரிசோதனை இருக்கிறது, இங்கேதான் நாம் மாற்றம் பெற்றோமா இல்லையா என்பதற்கான மார்க் இங்கதான் நம்மளால போட முடியும். நான் அடக்கம் எல்லோரும் ஜெயிக்க போவது எப்போது, ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொன்னா, இனிதான் நாம் பரீட்சை எழுத போகிறோம், இதற்கான ரிசல்ட்டுகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம் என்பதுதான். ரமலானில் எல்லோரும் செய்தார்கள், நாமும் செய்து விட்டோம். அப்படியான ஒரு போங்குதான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது தவிர, இனி கண் விழிப்பதும், இனி நோன்பு நோற்பதும், இனி இறைவனை நினைவு கூறுவதும், இனி அல்லாஹ்வுடைய வேதங்களை ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஓதுவதும் எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியில் அதனை எல்லாம் செவ்வனை நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே சஹாபாக்களிலே ஒவ்வொருவருடைய வாழ்வும் இப்படித்தான் அமைந்தது. மிக பெரும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மிக முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது தொழுகை. நம்மிலே எத்தனை பேர் இனி வரக்கூடிய காலங்களில் ஜமாஅத்தை நான் தவறவிடாமல் 5 வேளை தொழுகைகளை பற்றி பிடிப்பேன் என்கிற உணர்வு. இங்கே குழந்தைகள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். ஏறத்தாழ ஒரு 3 நாட்கள் சில பிள்ளைகள் 10 நாட்கள் இஅ்திகாஃப்ல இருந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு போகவே இல்லை. தாய் தந்தைகளை பிரிந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். விளையாட்டுத்தனம் அதெல்லாத்தையும் கடந்தது அப்படித்தான் இருக்கும், அந்த பருவம் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வளவு பெரிய நினைவோடு அவர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். நம்ம அந்த 10வது நாளுடைய தொடக்கத்துல பார்த்ததுக்கும் இப்ப அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது அல்லாஹ்விற்கென்று நீங்கள் வந்து விட்டால் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய, இந்த பள்ளிக்காக வேண்டி உழைக்கக்கூடிய, இந்த மஹல்லாவிற்காக வேண்டி உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக நிச்சயமாக இந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வை நோக்கி வருகிறோமோ அந்த அளவு தூரம் மாற்றங்களை பார்க்க முடியும். நாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வது, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு உறுதியான மனோநிலையை எடுக்க வேண்டும். 5 வேளை தொழுகையில எப்படி இப்படி ஜும்மால உட்கார்ந்து இருக்கிறாங்களோ இதே மாதிரி 5 வேளை தொழுகையிலையும் இந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், முன்சப்ல வந்து இருக்கணும். இது போல அழகான முறையில் முன்சப்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த 10 நாள் அல்லது இந்த ரமலானில் எடுத்த பயிற்சிக்கான வெளிப்பாடு அதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த மாதத்திலே நாம் அமர்ந்ததற்கான சிறப்பு, இந்த மாதத்திலே நாம் நேரங்களை ஒதுக்கியதற்கான எல்லோருக்குமான அந்த நன்மையும் சிறப்பும் கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையில் ரமலான் அர்த்தம் நிறைந்ததா என்றால், அந்த அர்த்தம் நிறைந்த ரமலானுக்கு பின்னால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் என்பதை அன்பானவர்களை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே நாம் ரமலானில் அடைந்து கொண்ட எல்லா செயல்களையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். நாம் உணர்த்தி சொல்வதாக இருந்தால் 5 வேளை தொழுகைகளை இனி ஜமாஅத்து தவறாமல் தொழுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். செய்யலாமா? செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. குர்ஆனை அனுதினமும் ஒரு பாகமேண்டும் ஓத வேண்டும். அதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. தான தர்மங்கள் செய்வதை எப்பொழுதும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை ஜும்ஆவிற்கு வரும்போதாவது ஏதேனும் சதகாக்களை நான் செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு வர வேண்டும். யாரேனும் தேவையுள்ளவர்கள் உணவை எதிர்பார்த்திருந்தால் ஒரு உணவு பொட்டலத்தையாவது கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டோடு வர வேண்டும். இதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. கோபதாபங்களை களைந்து பொறுமையோடும் சபரோடும் இந்த ரமலான் முழுக்க நாம் எவ்வாறு எதிர்கொண்டோமோ அடியார்களோடு உள்ள அந்த உறவுகளில் அதை எல்லா காலங்களிலேயும் கடைபிடிப்பதைத்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. சபர் வந்ததா இல்லையா? நான் எல்லாம் சபராக இருப்பது எப்படி என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சபர் எங்கே வந்தது? ரமலானிலே வந்தது. ஆனால் அது முடிந்ததற்கு பின்னால் அடக்கி வச்ச கோபத்தை எல்லாம் பாரு எப்படி வெளிப்படுத்துற நீ பாருங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள் அல்லவா, யார் ரமலானுடைய காலத்தில் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுடைய பளுவை குறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள். அந்த எண்ணம் தான் நம்ம கீழே யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டாலும், டைம் கொஞ்சம் மாறி வந்துட்டாலும் அந்த வேலை பளுக்களை நாம குறைத்தோம், நாம அவர்களிடத்திலே கடிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டோம், தேவையான ரெஸ்ட்களை கொடுத்தோம், தேவையான அவர்களுடைய தேவைகளை அறிந்து இவனுக்கு எப்படி நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நபருக்கு இப்படியான உணர்வுகள் இருக்கலாம், இப்படியான தேவைகள் இருக்கலாம், அவங்க வீட்டுல ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா, அவங்களுடைய வீட்டுல நல்ல உணவு சாப்பிட்டாங்களா, பெருநாளைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்களா என்று நாம கேட்டோம், நாம அறிந்து கொண்டோம். இதே போக்கு எல்லா காலத்திலேயும் இருப்பதைத்தான் ஒரு சத்திய விசுவாசியுடைய உணர்வாக இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ ஃபல்யுஹ்சின் ஜாரஹு, தன் அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். ரமலான்ல மட்டும் நல்ல முறையில நடந்து கொள்ளட்டும்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா காலத்திலேயும். அப்படி என்றால் சதா காலமும் மனிதர்களோடு உள்ள பரிமாற்றங்களை மிக அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவே மனித உறவுகளின் பரஸ்பரத்தை நாம் நிலைக்க செய்யக்கூடிய வகையில் இந்த ரமலான் நமக்கு ஒரு பயிற்சியாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்து வரும் காலங்களில் அதை முன்னெடுக்க வேண்டும். அதே போல நல்ல நல்ல பணிகள், நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நல்ல செயல் திட்டங்கள் நாம யோசித்து இந்த ரமலானிலே நாம் நிறைய செய்திருப்போம். யாருடைய தேவையை பெரிதாக நிறைவேற்றலாம், எந்தெந்த பள்ளிகளுக்கு நாம் என்னென்ன உதவிகளை செய்யலாம், அதை ரமலானிலேயே நாம் இணைத்துக் கொண்டால் என்ன, இதெல்லாம் நம்ம ரொம்ப திட்டமோடு செஞ்சிருக்கோம். நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்பது இது போன்று அடுத்து வரக்கூடிய காலங்களிலேயும் நாம் செய்ய வேண்டும். பள்ளியோடு, பள்ளியினுடைய பொறுப்பாளர்களோடு, மஹல்லாவினுடைய நிர்வாகிகளோடு இணைந்திருந்து என்னுடைய பங்களிப்பை நான் செய்கிறேன். அது உடலால் அல்லது பொருளால். தினந்தோறும் எனக்கு சமூகத்திற்கான பங்களிப்புகள் இருக்க வேண்டும். சமூகத்தை பற்றி சிந்திக்காத ஒரு மனிதன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு முடைக்க சாப்பிடுவன் முஃமின் அல்ல என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? இது ஒரு உதாரணம். அது இந்த உதாரணத்தை எல்லா விஷயத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கே நான் சந்தோஷமாக இருக்கிற இதே தருணத்தில் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஈமானிய உறவுகள் உலகம் முழுக்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களை, கடந்த வாரத்திலே குதுஸை பற்றி பேசினோம். அது ஒருவேளை கடைசி ஜுமாவாக இருந்து விடலாம் என்கிற அடிப்படையில். உண்மையில் குதுஸ் என்பது ரமலானுடைய கடைசி ஜுமா. இந்த நேரத்தில் நாம் குதுஸை நினைவு கூர்ந்தால் குதுஸினுடைய தற்போதைய நிலை என்ன? எந்த ரமலானிலும் இதுவரைக்கும் 1967 என்று நினைக்கிறேன் வருடம் குறிப்பிட்டு, அந்த வருடத்திற்கு பின்னால் இதுவரைக்கும் குதுஸ் கூட்டப்பட்டது கிடையாது. இப்பொழுது குதுஸ் கூட்டப்பட்டிருக்கிறது. குதுஸிலே 5 தொழுகைகள் கூட இல்லை. ரமலானுடைய தொழுகைகள் இல்லாத ஒரு நிலையில் குதுஸ் என்பது இந்த ரமலான் குதுஸிற்கு அப்படி அமைந்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் கூட்டப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். யாரையும் தொழுகைக்கு அனுமதிக்கவில்லை. வெறுச்சோடி காணப்படுகிற ஒரு சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். என்றால் இந்த நிலைகளை எல்லாம் ஓட்டி பார்ப்பதுதான் ஒரு சத்திய விசுவாசிகளுடைய உணர்வுகளாக இருக்க வேண்டும். அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எத்தனையோ சந்தோஷங்களுக்கு மத்தியில் நம்முடைய சகோதரர்கள் குண்டு மலைகளுக்கு மத்தியில் தங்களுடைய நாட்களை கடந்து வரக்கூடிய நெருக்கடிகள் இருக்கிறது. நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் எத்தனையோ சந்தோஷமான உணர்வுகளுக்கு மத்தியில் சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்து கிடக்கிற எத்தனையோ சிறைவாசிகள் நம்முடைய உண்டு. மிக பெரும் நோய்களுக்கு மத்தியில் அங்கே சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் உண்டு. இவற்றை எல்லாம் மிக ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு உணர்வு ரமலானில் ஏற்பட்டது போல. ரமலானிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, நோன்பு திறக்கும் போது நீங்கள் வந்து பாருங்கள். நாம் நோன்பு திறக்காமல் அடுத்தவர்களை உற்று பார்ப்போம். யாரும் இது எனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. தன்னிடம் இருப்பதை எல்லோருக்கும் இருந்தாலும் கூட இங்கேயும் அங்கேயும் தன் உணவுப் பொருட்களை அசைத்து கொடுத்தாவது தன் உணர்வுகளை குறைந்தபட்சம் வெளிப்படுத்துவார்கள். யாரும் இது எனக்கானது, எனக்கு தான் வச்சாங்க பஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த அளவு தூரம் இருப்பதை எல்லாம் அங்கே அடுத்தவர்களுக்கு தள்ளிவிட முடியுமோ, அவன் பலன் பெற முடியுமோ, எனக்கு அவனுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் சாப்பிடவே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இதோ அவர்களுக்காக இதோ அவர்களுக்காக என்று கொடுத்து கொடுத்து அந்த பழக்கப்பட்ட அந்த உணர்வு ரமலானுக்கு பின்னால் எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும்.
எனவே இந்த உணர்வுகள் எல்லாம் ரமலானில் கிடைத்த உணர்வுகள் எல்லாம் எல்லா காலங்களிலேயும் முஸ்லிம் சமூகத்திடம் நிலை பெற்று இருக்குமானால் சமூகத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்கள், சமூகத்தினுடைய வளர்ச்சியை யோசித்து பாருங்கள், சமூகத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இபாதத் நிறைவாக இருக்கிறது சமூகத்திலே. ஃபஜ்ருடைய நேரத்திலே வேலை சில நேரங்களில் அங்கே இடம் பற்றாமலாகி விடுகிறது. இந்த வருடத்தினுடைய முதல் 3 நாட்கள் என்று நினைக்கிறேன், ஆண்கள் மேலும் தொழுதார்கள், கீழும் தொழுதார்கள், இந்த பள்ளியிலும் தொழுதார். அவ்வளவு கூட்டங்கள் இருந்தது. ரமலானுக்கு பின்னால் உள்ள நிலைகளை கண்டிப்பாக நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். இது அவரவருக்கான மீளாய்வு. ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின்படி சொல்வதாக இருந்தால் வெளிப்படையாக இன்னுமா அலைக்கல் பலா, எத்தி வைப்பது மட்டும்தான் இங்கே வேலை. மாற்றத்தை உள்ளாக்கிக் கொள்வது எல்லாம் அவரவர்களுடைய நிலைப்பாடுகள். எனவே நாம் இங்கே குழுமி இருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக உறுதி கொண்டால், அல்லாஹ்வை ஆதரவு வைத்தால் நம்முடைய ரமலானுடைய மாற்றங்களை நம்மால் நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தோடைய மிக முக்கியமான சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள அன்பானவர்களை கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே ரமலானுடைய அந்த நிலைப்பாடுகள் என்பது நமக்கு சாட்சியாக அமைய வேண்டும், எல்லா காலத்திற்குமான சாட்சியாக அமைய வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதும் 2026 நாம் சந்தித்த இந்த ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நிரந்தரமாக்கி ஒரு ரமலானாக இருக்க வேண்டும். ரமலான்ல மாற்றங்கள் இருந்தது, ரமலான் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போட்டது என்கிற நிலையில் ரமலான் அமைந்ததா என்று யோசிக்க வேண்டும். அது எங்கிருந்து துவங்கப்பட வேண்டும்? 6 நோம்பிலிருந்து துவங்கப்பட வேண்டும். அன்றாட ஜமாத்துகளை நிறைவேற்றுவதில் இருந்து துவங்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட எண்ணங்களை உறுதியை நாம் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? எனவே அது மிக முக்கியமானது. அல்லாஹ் நமக்கு துணை நிற்கட்டும். எதிர்காலத்திலே இபாதத்துகளிலும் தனிப்பட்ட குணநலன்களிலும் வணக்க வழிபாடுகளிலும் சமூகத்திற்கான பணிகளை செயலாற்றுவதிலும் நான் கடைசியில நிறைவுக்கு வரும்போது அதை நிறைவுபடுத்தினேன் அல்லவா? அப்போது இன்றைக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கிறது, சமூகத்திற்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது. சமூகத்தை மறக்காமல் சமூகத்திற்கான நற்பணிகளை ஜமாஅத்தோடு இணைந்து, நிர்வாகத்தோடு இணைந்து, மஹல்லாவோடு இணைந்து ஒரு கூட்டமாக குழுவாக எவ்வளவு தூரம் அதனை மிக சக்திப்படுத்தக்கூடிய விதத்திலே செய்ய முடியுமோ அந்த நிலையை நோக்கி நகர வேண்டிய மிக அவசியமான தேவைகள் நமக்கு இருக்கிறது. நம் கண்ணுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ மக்கள் ஈமானை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்கள் இருக்கிறது. இபாதத் இல்லை என்று சொல்வதல்ல, முஃமின்கள் என்கிற பெயரில் ஈமானை இழந்து வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் உண்டு. சில அற்பமான சில அவசியமான தேவைகளுக்காக தங்களுடைய எல்லா நிலைகளையும் மறந்து போகிறார்கள். தாங்கள் சொன்ன கலிமாவை மறந்து போகிறார்கள், ஈமானை மறந்து போகிறார்கள். அவர்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அறிந்தவர்களால் தான் அது முடியும், தீனை புரிந்தவர்களால் தான் அது முடியும். இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் மிக மோசமான சமூகம், பொருளாதாரத்தில் மிக மோசமான சமூகம், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளில் மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. இப்ப இந்த பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த விளையாட்டுத்தனங்கள் எல்லாம் கலைந்து அவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யும் போது அவர்களுடைய நிலை மாறி போனது. அதை முன்னெடுக்கக்கூடிய பணிகளை இங்கே இருந்த சில சகோதரர்கள் செய்தார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு என்ன முடியுமோ எல்லாரும் எல்லா வேலைகளையும் நிச்சயமாக செய்ய முடியாது, உறுதியாக முடியாது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நாட்டங்களை வைத்திருக்கிறார். அவரால் அதைத்தான் நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருப்பான். நாம் யோசிக்க வேண்டியது, என்னால் என்ன முடியும், இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும், என் குடும்பத்தை எப்படி வார்த்தெடுக்க முடியும், இந்த சமூகத்திற்கான நற்பணிகளில் என்னால் என்ன பங்காற்ற முடியும். அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டாதவர்கள், அவர்கள் நாசத்திற்குரியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா? குறைந்தபட்சம் தர்மம் செய்ய முடியவில்லை என்றால் என்ன சொல்லலாம்? இப்படி ஒரு காரியம் இருக்கு, உங்களால முடிஞ்சா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே செய்தார்கள். அழைத்து அந்த சஹாபியை கூப்பிட்டு, சஹாபாக்களை அழைத்து, இன்றைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், யார் விருந்து கொடுக்கிறீர்கள்? எனவே தூண்டுதலும் கூட ஒரு இபாதத் தான். குறைந்தபட்சம் அது போன்ற நிலைகளை நோக்கியாவது நாம் நகர வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக ரமலானுடைய காலம் என்பது அது பயிற்சி காலம், செயல்படுவதற்கான காலம் இனிதான் துவங்கி இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு ரமலானிலே கிடைத்த அத்தனை பலன்களையும் நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நல்ல நசீபுள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.